பாருங்க மாம்பழ பாயாசம் சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாம்பழ சேமியா பாயாசம் செய்யறதுக்கு இந்த சைஸ்ல 2 மாம்பழம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சத பகுதி மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த கப்ல 1 கப் நம்ம அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பாருங்க மாம்பழத்துல இருக்கிற சத பகுதி மட்டும் எடுத்து இந்த கப்ல 1 கப் எடுத்துருக்கோங்க. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவும் விடாம நல்லா நைஸ் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சி எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு 1 கப் இந்த மாதிரி மேங்கோ பேஸ்ட் கிடச்சிருக்கு. மாம்பழ சேமியா பாயாசம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க நெய் சூடாயிருச்சு. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. அதில் நம்ம 10 முந்திரி பொரிச்சுக்கலாம். பாருங்க முந்திரி பாதி பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம 10 திராட்சை சேர்த்திக்கலாங்க. நம்ம முந்திரி திராட்சையும் எப்பவுமே ஒட்டுக்கா சேர்த்திக்க கூடாதுங்க. ஏன்னா திராட்சை சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். முந்திரி ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பாதி ரோஸ்ட் ஆகும்போது தாங்க நம்ம திராட்சை சேர்த்தணும். மெயின் டிப்ஸ் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள் முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். செப்பரேட்டாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள் மீதி எக்ஸஸாக இருக்கிற நெய் ஆட்டுற கப்பு, இந்த கப்பில் 1 கப் சேமியா வறுத்துக்கலாங்க. அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதுங்க. நம்ம அதிகமாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுப்பில் வேற ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நம்ம 3 கப் பால் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த சேமியா இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் சேமியா குக்கான பக்குவம் போதும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. 1 பங்கு சேமியாவுக்கு 1/4 பங்கு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நம்ம சேமியாவுக்கு பதிலாக இதே மெத்தடில் நைலான் ஜவ்வரிசியும் சேர்த்திக்கலாங்க. பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேங்கோ பேஸ்ட் சேர்த்த முடியும். பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் மேங்கோ பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மேங்கோ பேஸ்ட் சேர்த்திக்கணும். இல்லாட்டி பால் திரிஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.